நல்லா ஏறுங்க, நல்லா ஏறுங்க. எப்பவுமே ஜேஹோப்போ ஆறும்போது உங்களை பார்த்துக்கணுமா? இன்னைக்கு நான் உங்களை ஹேண்டில் பண்ணுறேன். போங்க போங்க. ஜின்னு உட்கார்றா மேலே. எப்படி இப்படியோ? உட்காரு. இந்த ஐடியா யார் கொடுத்தா? தெய்வம் தான். ஆமாடா, அவார்டு வாங்குறப்ப ஜின்னை தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. எனக்கான அவார்டு நானே நடந்து போய் வாங்கிப்பேனே. போட்டாதீங்களா பார்த்து. ஓகே ஓகே, சொல்லுங்க நீங்கள் போங்க, நான் பேசிட்டு வரேன். இதுக்கு ரொம்ப நன்றி ஆர்மிஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜேஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். டைம் ஆயிடுச்சு, கூப்பிட்றாங்களா ஸ்டேஜுக்கு? இதை வந்துட்டே இருக்க சொல்லுங்க. நம்ம எஃப்எம்ஐக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. தண்ணியெல்லாம் குடிச்சுக்கோங்க, திக்காம திணறாம பேசுவாங்க நமக்கு. ஆமா சொன்னாங்க. சரி வாங்க போ. சவுண்ட பாரு, எவனாவது போய் அவார்டு வாங்கிட்டு சென்டரா வந்து நின்றுடுங்க, அப்பதான் தெரியும் அவார்டு காமிக்கணும். ஓகே, நம்ம வந்து வருமானம் என்ன சரிப்பட்டு வராது. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே அவார்டு வாங்க வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து வேறு அரேனா தான் எடுப்பாங்க, இந்த வாட்டி இது ஜிம்னாஸ்டிக்ஸ் அரேனாவா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு 2 பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவார்டெலாம். நான் வேறு முடி வெட்டணும், நிறையா வளர்ந்துருச்சு. எங்களை மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்டும் இங்கே வந்திருக்காங்க, அவங்களெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுல. 2 பாட்டு பண்ண போகிறோம், 8 கம்மும் ஃபார் யூத்தும். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்னு. நிறைய ஆர்மிஸ் பாருங்க கத்திட்டு இருக்காங்க, வெளில சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஆர்மிஸில் சவுண்டாக கத்தி கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி திரும்ப நாங்கள் கழிச்சு கேட்குறேன் திரும்பவும் இதே மாதிரி சவுண்டு. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேக் ஸ்டேஜில். இப்போவே இப்படி கத்துறாங்க ஆர்மி, ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் இப்படி கத்த போகிறாங்களோ பார்ப்போம். அதையும் உட்காந்து பொறுமையா. சரி கிளம்புங்கடா, மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க. எப்பவுமே ஜேஹோப்போ ஆறும்போது உங்களை பார்த்துக்கணுமா? இன்னைக்கு நான் உங்களை ஹேண்டில் பண்ணுறேன். போங்க. இன்னைக்கு நம்ம டீமை நான் லீட் பண்ணாலும் இருக்கேன், ஜேஹோப்பெல்லாம் கிடையாது. பண்ணு, தாராளமாக பண்ணு. யார் விளாடுனா என்ன இவ்வளோ ஜாலியாக சொல்கிற? உள்குத்து வச்சிருக்கா என்ன? இந்த மாதிரி தான் போய் உட்காரணும். என்னடா இது போசே? டேய் சிரிப்பா இருக்குடா. இப்போ தான் உட்காரணும். இதான் நல்ல பையனா? ஆமா, இந்த மாதிரி தான் அமைதியாக உட்காந்துக்கணும். நம்மளாம் ஜென்டில்மேன். ஓஹோ, அங்கே உட்காந்து விளையாடுவேன். அப்படி அடிச்சு வலிக்குதா? ஜாலியா இருக்கே, ஜாலியா இருக்கும். என்ன அடிச்சுட்டே இருக்கிய? நான் சொல்லாம டக்குனு பட்டு அடிச்சிருவேன். ஓ அப்படியா? அவன் நான் அடிக்கணுமா அது மாதிரி? கை எப்படி வை, அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி வை. இப்போ இது மேலே அவனை உட்கார வை. ஜின்னு உட்காரா மேலே. எப்படி இப்படியோ? உட்காரு. இந்த ஐடியா யார் கொடுத்தா? தெய்வம் தான். ஆமாடா, அவார்டு வாங்குறப்ப ஜின்னை தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. எனக்கான அவார்டு நானே நடந்து போய் வாங்கிப்பேனே. அதெல்லாம் விட முடியாது. அப்படிங்க என்ன தூக்கிட்டு போய் ஸ்டேஜில் விட போறீங்களா? ஆமா, அதான் ஐடியா. என்னடா இப்படி சொல்றீங்க? நான் அசிங்கமா பார்க்க மாட்டாங்க எல்லாரும்? அதெல்லாம் அசிங்கமா இருக்காது, கெத்தா இருக்கும். உன்னை தூக்கிட்டு போறோம்ல. ஓ பார்த்து போட்டுற மாட்டீங்களா கீழே? போட மாட்டோம், இப்படிதான் தூக்கிட்டு போறோம். ஜிமினி ஸ்ட்ராங்கா வாங்கி வச்சுக்கடா. வச்சிட்டேன். அப்படியே தூக்கு 3 2 1 தூக்கு. ஓகே. ஓ பார்த்து அப்படியே ஸ்டேஜில் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? மீதி எல்லாரும் பாடி கார்ட்ஸ் மாதிரி வரணும். ஓ அப்படியா? ஜேஹோப்பும் ஜிமினும் தூக்குறானுங்க போல. எல்லாரும் சிரிக்க போறாங்க. என் மனத்தை வாங்க வந்துட்டீங்க நீங்க. மரணமா இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஜாலியாக இருக்கும் பாரு. இப்போ ஆர்மிஸ்லாம் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்களோ தெரியல. எங்கள் மச்சானுக்கு ஒரு அவார்டா நாங்கள் சும்மா இருப்போமா? பயங்கரமாக கொண்டாட மாட்டோம். அதனால தான் பெரிய பெரிய அதெல்லாம் வந்துருக்கா சீஃப் கெஸ்ட். என்ன பண்ணுறீங்க? கூப்பிட போகிறாங்க, ரெடியாக நில்லு. என்ன தூக்கிட்டு போய் சேர்ல உட்கார மாதிரி உட்காரச்சுக்கிட்டு அவங்க விட்டு போய் விட்டுருவாங்க ஸ்டேஜில். சொல்கிறாங்க என்ன அந்த மாதிரி தூக்குறானுங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு மாதிரி கை வச்சுக்கிட்டு தூக்குறானுங்க. போட்டாதீங்களா பார்த்து. ஓகே சொல்லுங்க நீங்கள் போங்க, நான் பேசிட்டு வரேன். இதுக்கு ரொம்ப நன்றி ஆர்மிஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ஆர்மிஸ்லாம் பயங்கரமாக கத்துறாங்களே? சரி காமெடி ஆச்சு. சின்ன குட்டி விட்டுறப்ப என்ன? சரி ஓகே, அடுத்த ரெடியாகுங்க. நமக்கு அவார்டு இருக்குல்ல. போங்க மேலே போங்க. என்ன மறுபடியும் கூப்பிடுறாங்க? அத்தனை அவார்டு இருக்கு நமக்கு. வா மேலே வா. ஓ நீங்கள் தூக்கிட்டு போனது ரொம்ப ஜாலியாச்சு. எத்தனை அவார்டு வாங்கிட்டோம் நீங்களே பாருங்க. நிறைய அவார்டு வாங்கிட்டோம். இன்னமும் நிறையா இருக்கான் லிஸ்ட்டு. கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கோட் ஷூட் வந்து மாற்றாமல் இருக்கோம். கிராண்ட் ப்ரைஸும் வந்து யாருக்குன்னு தெரியல, எங்களுக்கு இன்னும் கேள்விப்பட்டோம்.
என்னன்னு தெரியல பாப்போம். லாஸ்ட்ல அவங்க சொல்லுவாங்க, அப்படி நாங்கள் காஸ்டியூம் மாத்திட்டு போவோம். கிராண்ட் ப்ரைஸ் வாங்குறப்ப கண்டிப்பா ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா அவுட்ஃபிட் ஒரே தீம்ல போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெஸ் நாங்கள் மாத்திடுவோம். இந்த எஃப்எம்ஏ அதாவது ஃபேக்ட் மியூசிக் அவார்ட்ஸ்ல வந்து நிறைய அவார்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்பிளும் ப்ளூ கலர் தீம் ட்ரெஸ். ஐயோ அடுத்தடுத்து வரிசையா கூப்பிட்டு இருக்காங்களே. போங்க போங்க, சீக்கிரம் வாங்க, பின்னாடியே வாங்க, நின்றாதீங்க. பாத்தியா இருட்டுக்குள்ள கண்ணு தெரியல, படியில விழுந்துட போறேன் நான். என்ன பிடிச்சிக்கடா, பின்னாடியே வாடா, என்ன பிடிச்சிக்கிட்டேன். ஜாலி ஜாலி. நல்ல வேலை பர்ஃபார்மன்ஸாக ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். இப்போ வந்து வெறும் அவார்டு வாங்குறது தான் வேலை. அதை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். டயர்டாக இருக்குது. உட்காந்து பாடுற பாட்டெலாம் இருக்குது, அதை மறந்துட்டான் போலாம. லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிப்போம். வாங்க வாங்க, அடுத்து கூப்பிட்றாங்க. போ போ, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரேன் நானே. அவார்ட்ஸ்க்குலாம் காரணமானதே ஆர்மிஸ் தான். ஏன்னா இது அவங்களுக்கு நன்றி கடன் பண்ணுறேன். குரலெல்லாம் மாமா பண்ணிக்க. டிஷும் 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 டிஷும். சும்மா இருடா. ஒரே நாளில் இத்தனை அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆர்மிஸ் சேர் பண்ணதெல்லாம் செமையாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டேஜ் ஏறப்பெல்லாம் அவங்க ஒரு வாட்டி செமையாக கற்றுனாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நானும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லபடியாக போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல்ல இத்தனை அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமே ஆர்மிஸ் தான். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. அவங்களால தான் இவ்வளோ நாங்கள் வின் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அதுக்குள்ள கலாய்க்கிறாங்க ஸ்கிரிப்ட் மாதிரி படிக்கிறேன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான். இந்த ஃபேக்ட் மியூசிக் அவார்டுன்னு சொல்லிட்டு இந்த அது என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, ஃபேக்ட் அவார்டா, இது கிராண்ட் ப்ரைஸா? அதான் மெயின் ப்ரைஸ் போல் இருக்கா இல்லையே, அது வந்து கொடுக்கணுன்னாங்க. அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றணுன்னாங்க, வேறு ட்ரெஸ்ஸு. இதே போட்டு நிறைய அவார்டு வாங்கியாச்சுல, அதனால் கொஞ்சம் வேறு ட்ரெஸ் மாற்றுவோம். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் சும்மா இந்த பாட்டு நின்றுட்டே பாடுற மாதிரி தான். ஓகே, 2 பாட்டு சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. 8 கம்மும் ஃபார் யூத் அப்படி இந்த பாட்டு. அதனால் நீங்கள் பாருங்கள். ஸ்டேஜ் ஏற அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதில் வாசிக்க ஆசையாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த அரேனாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஜிம்னாஸ்டிக் ஸ்டேடியமில், அதனால் அந்த ட்ரோல் இந்த பாலத்துக்கு கீழே வளரவன். இப்போ நீ அமைதியாக நினச்சிக்கோ, மூஞ்ச உடச்ச கையில் கொடுத்துருவேன். செத்த நேரம் வாய மூடுறியா? அந்த ட்ரோல் இந்த பாலத்துக்கு கீழே வளரவன். நல்லா இருக்குல்ல பாட்டு. சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவன் அடியை பாட்டு தான் திருந்துவான் போல, அவன் 4 அடியை. நம்ம ஆர்மிஸ் வந்து இந்த மாதிரி கையசைக்க சொல்லுவோம் பாடி முடிச்சுட்டு. நம்ம பாடுறப்பே அப்படியே மேட்சிங்காக அவங்களும் ஒரு ரிதமுக்கு ஏற்ற மாதிரி ஆட்ட மாதிரி. எப்படி ஆர்மிஸ் எல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படியா? ஆமாம் அதுதான். நம்ம என்ன பாட்டு வேணா பண்ணுறப்ப அதை பண்ணலாம். லாஸ்ட் பாட்டு அப்போ சரிவா, ஓவராக தான் இருக்கும் உங்கள் ஆசையெல்லாம். போங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஆர்மிஸ். என்ன கூப்பிட்டாங்களா ஸ்டேஜுக்கு? கூப்பிடுவாங்க. சீக்கிரம் வாங்கடா, டேய் கிளம்புங்க. எல்லாருக்கும் விடாதீங்க. இந்த அவார்டை வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய அவார்டு வாங்கிட்டோம். இதையும் வாங்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்குலாம். என்னோட மெம்பர்ஸ்க்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஆர்மிஸ்க்கு ரொம்ப நன்றி. உங்களோட சேர் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் அவார்டு வாங்க வச்சிருக்குது. ஆர்மிஸ், we miss you, we love you, make some noise. பை பை ஆர்மிஸ், போயிட்டு வரோம். இந்த இடத்துல ஆர்மின்னு அடிச்சு கொடுக்கணும் ப்ரைஸில். உங்களால் தான் அது எல்லாமே நடந்துச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டீங்க ஆர்மிஸ் நீங்கள். எல்லாரும் பயங்கரமாக கத்துனாங்க தெரியுமா? ஆர்மிஸ் அங்கே நின்று நம்ம பேசுகிறப்ப சரியான சவுண்ட். நானும் பார்த்தேன். பர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் கத்துனாங்க, அவார்டு தரப்பையும் கத்துனாங்க. சரி சவுண்டு யூஸ்வலாக இந்த மாதிரி இவ்வளோ கெட்டது இல்லை. இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் ரொம்ப லக்ஸரிஸாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குடா. நல்லா இருக்குல்ல ஜின்னி. இதை பார்த்துட்டே உட்காந்துருப்பான் வீட்டுக்கு போனது. எவ்வளோ அழகாக செல்ஃபி எடுத்து வைக்கணும்டா. நல்லா இருக்குல்ல. எத்தனை அவார்டு, எனக்கே பெருமையாக தான் இருக்கே. ஒரே நாள்ல ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. அவங்களால தான் ஜின்ன தூக்கிட்டு போனதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கை காலெல்லாம் பப்பர் பண்ணிருச்சு. வீடியோ எடுத்து இருந்துச்சு. அப்புறம் என்னடா எல்லாருமே பேசிக்கிட்டாங்க.